வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. சார் சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? ஒன்னும் இல்ல அரவிந்த், ஒரு வேலை வேணும். வேலை? சார் நான் உங்ககிட்ட ரெஸ்யூம் வாங்கினேன் இல்லையா, அது கேப்ல வர எல்லா கம்பெனிக்காரங்கிட்டையும் அனுப்பியிருக்கேன் சார். அவங்களும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். பெரிய கம்பெனில எல்லாம் உடனே கூப்பிட மாட்டாங்களாமே. 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கரியர் டிரைவ்னு போடுவாங்களாமே, அப்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த், ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சார் இப்போதைக்கு வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? எந்த வேலைனாலும் பரவாயில்ல அரவிந்த். ஏதாச்சும் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் வேலை மாத்திரியா சார்? சார் அதுக்கெல்லாம் பெருசாக சம்பளம் தர மாட்டாங்களே சார். கம்மியா தந்தா கூட பரவாயில்ல அரவிந்த். கம்ப்யூட்டர் வேலைன்னு இல்ல, எந்த வேலைனாலும் ஓகே தான். ஒரு 300-400ன்னு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க? ஐயோ என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், எனக்கு உடனே ஒரு வேலை வேணும். அரவிந்த் யோசிக்காதீங்க, வேலை கிடைச்சாதான் இந்த லஞ்சையே சாப்பிட முடியும். அது மட்டும் இல்ல, உங்க பேரை சொல்லி கடன் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்பவே ரெடி ஆகணும் இல்லையா? வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் மாசம் போயிடும், வட்டி கூட கட்ட முடியாம ஆயிடும். எனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு யார் சார் தெரியும்? கேபு, மெக்கானிக் ஷெட்டு, இதை விட்டா எனக்கு வேற போக்கே கிடையாது சார். எனக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அரவிந்த். என் சைட்ல நான் எங்கேயுமே போக முடியாது. என் பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான் அந்த ராட்சசி. இப்போதைக்கு நான் யார்கிட்டயும் போய் நின்னு என்னை ப்ரூவ் பண்ண விரும்பல. புரியுது சார், ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல சார். நான் தான் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேனே அரவிந்த். இங்க பாருங்க அரவிந்த், எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. அன்னபூர்ணி அம்மா வீட்டையே திறந்து கொடுத்துருக்காங்க, நீங்களும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. மல்லி கணக்கே இல்லாம உதவி பண்றேன். நான் மட்டும் சும்மா இருந்துகிட்டு தண்டசோறு சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஐயோ சார், என்ன முழுசா நம்புற மல்லி கிட்ட பொய் சொன்னங்கிற குற்ற உணர்ச்சி என்னை சாப்பிடவும் விட மாட்டேங்குது, தூங்கவும் விட மாட்டேங்குது. அதனால மல்லிக்கு ஏதாவது செஞ்சாகணும். அரவிந்த் யோசிக்காதீங்க, ரெஸ்யூம், கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கனாலும் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சார், வாங்க சார், கார்ல இருங்க சார். அரவிந்த் வேலை கிடைச்சிரும்ல? பார்க்கலாம் சார், வாங்க சார், வண்டியில் இருங்க சார். வாங்க. சார் இந்த கேரேஜ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அரவிந்த் நானும் வரேன். இல்ல சார், நான் உடனே வந்துடுறேன். கார்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, நீங்க இங்கே இருங்க சார், நான் வந்துடுறேன். கார்ல உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? நானும் வரேன், இன்ஜினை ஆஃப் பண்ணுங்க. அப்படிங்களா சார்? சரிங்க சார். வாங்க சார், வாங்க. இல்ல சார், நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். நாளைக்கு கண்டிப்பா ரெடி ஆயிடும் சார். பசங்க இல்லைனா கூட நானே பார்த்து தந்துடுறேன் சார். ஆமா சார், ஆமா சார். அண்ணா வணக்கண்ணே. வாப்பா, வணக்கம் வா. ஆமாப்பா, எப்படி இருக்க? இருக்கண்ணே. அப்புறம் இந்தாங்கண்ணே பேட்டரி சேஞ்ச் பண்ண காசு. என்ன வந்து அவ்வளோ அவசரம்? இதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்த? காசு கையில் இருக்கும் போதே அப்பப்போ கிளியர் பண்ணிடணும், அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். அப்புறம் என்ன
வண்டி சர்வீஸ் பண்ணணும். எப்போ கொண்டு வந்து விடலாம்? இந்த வாரம் வேணாம் அரவிந்த், நான் அடுத்த வாரம் ஃபோன் பண்றேன், நீ அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடு. ஏன்னு இந்த வாரம் புக்கிங் நிறையா இருக்கா? புக்கிங் இல்ல அரவிந்த், வேலைக்கு ஆளுங்கல்ல. இப்ப கூட பாரு, போன்ல திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த பயல்களை நம்பி தொழில் பண்ண முடியுதா? வார சம்பளம் பாரு, வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம 2 நாள் லீவ் போட்டு போயிடுறான். எனக்கு என்னன்னு போயிடுறானுங்க. நம்ம பாட்டு தான் திண்டாட்டமா இருக்கு. அண்ணே, கொஞ்சம் பெரிய ஆளுங்களா பார்த்து வேலைக்கு வைங்கண்ணே. சின்ன பசங்க இப்படி விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. ஐடியாலாம் நல்லா தான் சொல்ற. நல்ல ஆளா 2 பேரை வேலைக்கு பிடிச்சிட்டு வாயேன். நான் இப்படி ஆமா, தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையப்பா. அண்ணே, சார் பேரு விஜய், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், வாங்க உட்காருங்க. இல்லண்ணே, பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். அரவிந்த், ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க. ஒரு நிமிஷம். ம், சொல்லுங்க சார். ஏன் அரவிந்த், என் மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? புரியலையே சார், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, வேலைக்கு ஆள் வேணும்னு சார் கேட்டார்ல. ஆமா சார், இங்க யாரும் நிக்க மாட்டாங்க, வேலை ஜாஸ்தியா இருக்கும் சார். நான் நல்லா வேலை செய்வேன் அரவிந்த். ஸ்பெசிஃபிக்கா ஹை அண்ட் கார்ஸ்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சார்ட் அவுட் பண்ணிடுவேன். மெக்கானிசம் சம்பந்தமா நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னால இந்த வேலையை பார்க்க முடியும். எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? சார், ஆக்சுவலா உங்க வேலைக்காக கேப்ல வந்து ஒரு சாரை பார்க்க போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் அரவிந்த். நீங்க தான் ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதை அவங்க கூப்பிடுறப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. சார், புரியுது சார். அதுக்காக மெக்கானிக் ஷெட்ல எப்படி சார்? இந்த வேலை உங்களுக்கு எப்படி சார் செட் ஆகும்? அரவிந்த், ப்ளீஸ் எனக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுங்க. இல்ல சார், அது எப்படி? அரவிந்த், அண்ணா, சார் என்ன கேக்குறாரு? இல்லண்ணே, சார் வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அப்படியா? நீதான் பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிய, அவருக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அதெல்லாம் அண்ணே, நான் சொல்லி தான் வச்சிருக்கேன். ஆனா சார் வந்து சார் என்ன சொல்றாரு? இல்லண்ணே, அதான் பேசிட்டு இருந்தோண்ணே. சார், நீங்க தான் வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கீங்களே, நானும் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் அரவிந்த் கிட்ட என்ன இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சார், என்ன சார் பேசுறீங்க? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க போல. நான் இங்க மெக்கானிக் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன். சார், நானும் மெக்கானிக் வேலையை தான் சார் சொல்றேன். சும்மா இருங்க சார், விளையாடாதீங்க. நான் சீரியஸா தான் சார் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஆள மாதிரி இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க போல இருக்கு. இங்க எப்படி வேலை பார்ப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது சார். அரவிந்தே உங்களுக்கு பெரிய கம்பெனில வேலை ரெடி பண்ணி தருவாரு. ம், ஆமா சார். சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வேலை இந்த வேலைன்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணும் சார். சார், சொன்ன கேளுங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம். சார், நீங்க எனக்கு வேலை கொடுத்து பாருங்க சார். நான் நல்ல வேலை பார்ப்பேன். என் வேலையில திருப்தி இருந்தா நீங்க சம்பளம் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஹை அண்ட் கார்ஸோட ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணிடுறோம் சார். என்னை நம்பி அதை தர யோசிச்சீங்கன்னா காரை வாட்டர் சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி வேலையா இருந்தாலும் கொடுங்க, நான் பாக்குறேன். என்ன அரவிந்த் சார் இப்படி சொல்றாரு? சார் ப்ளீஸ் சார். சார், சார், அரவிந்த், தம்பி இவ்வளவு கேக்குறாருல, ரீசெண்டா இருந்தாலும் இங்க வேலை செய்ய ரெடின்னு சொல்றாருல, செய்யட்டுமே. இல்லண்ணே, அது வந்து அரவிந்த் ப்ளீஸ், நான் இன்னைக்காச்சும் நிம்மதியா சாப்பிடணும் தூங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. தம்பி, அரவிந்த விடுங்க, நான் சொல்றேன், நீங்க இங்க வேலை பாருங்க. அண்ணே, இல்லண்ணே, இப்போ ஒரு சாரை பார்க்க தான் போலான்னு இருந்தோம். அதான் தம்பி சொல்றாருல, நீ ஒரு பக்கம் முயற்சி பண்ணு. தம்பி அது வரைக்கும் இங்க வேலை பார்க்கட்டும். 1 நாளோ 2 நாளோ, 1 வாரமோ 2 வாரமோ இங்க வேலை பார்க்கட்டும். நல்ல வேலை கிடைச்சிட்டா அங்க போகட்டும். அரவிந்த், மல்லிகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் இங்க வேலை பார்க்கறத பத்தி நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சார், என்ன சார் நீங்க?
வெடிக்கையில மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸ் மெகா சேல் சம்மர் சேல் chill out sale சென்னை சில்க்ஸ் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.